கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய வரலாற்றில் முஸ்லீம்கள் உழைத்து முன்னே வந்தது மிக குறைவு. காட்டுங்க பாப்போம். நீங்க முஸ்லீம்கள் உழைச்சி முன்னுக்கு வரல. அப்ப எதால முன்னுக்கு வந்த? இந்த நல்ல நீயத்தால. நீங்க உலக நாடுகளை சுத்தி பாருங்க போய், எங்கெங்க எல்லாம். உதாரணமா அரபு நாடுகள். அரபு நாட்டில் அரபு என்ன செய்வான்? இந்த பைத்து ஜக்காத் இருக்குது குவைத்தில். போய் எல்லாரும் போய் அவங்கள்ட்ட கேட்கிற, எங்களுக்கு ஜக்காத்தை தாங்க, எங்களோட பள்ளிக்கு ஜக்காத் தாங்க. அவன் என்ன செய்யறான்? ஹார்ட் ஒர்க் பண்றானா? எங்களை மாதிரி கடும் கஷ்டப்பட்டு உழைக்கிறானா? அவன் வாப்பா அங்க உலமாக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, என்ன தெரியுமா? ஒரு ஷார்ட் கட் முறை. என்ன முறை? நீ நல்ல நீயத்தோட சம்பாதி, கொடுக்கும் நல்லா. இன்றைக்கு உலக நாடுகள்ல பள்ளி கட்டுற நாடு இது கத்தார். உதாரணமா குவைத், ஒமான், சவுதி. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா பெரும் பெரிய கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் இல்ல அங்க. அப்ப எப்படி செல்வந்தர்களாக மாறினாங்க? அவங்களோட உலமாக்கள் சொல்லி கொடுத்த முறை என்ன தெரியுமா? விசாலமான நீயத்தை வை, நான் கொடுக்க போறேன். ரெண்டாவது, அவன் சம்பாதிச்சா கொடுப்பாங்க, கொஞ்சமாவது கொடுப்பாங்க. பிள்ளைகளும் கொடுப்பாங்க, பெண்களும் கொடுப்பாங்க. கொடுக்கிற பழக்கம் இருக்கும். அவங்க மிக சீக்கிரமா முன்னுக்கு வந்துருவாங்க வாழ்க்கையில். மிக சீக்கிரமா சகோதரர்களே முன்னுக்கு வந்துருவாங்க. இது ஒரு முறை இது. ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை.